புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து முதல் முறை வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலித்து வருகிறது. அந்த வகையில் கோவை ஸ்ரீ நேரு மகா வித்யாலயா கல்லூரி மாணவர்களுடன் புதிய தலைமுறை நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்ப்போம். இயந்திரங்களோட சத்தம் ஓஞ்சாலும் அறிவார்ந்த சிந்தனைகள் ஓயாத கோயம்புத்தூர் மாவட்டத்துல நாம இன்னைக்கு இருக்கிறோம். கோயம்புத்தூர் அப்படின்னா தொழில் புரட்சிக்கும் டெக்னாலஜிக்கும் மட்டும் ஃபேமஸ் கிடையாது, பல்வேறு புரட்சிகரமான விவாதங்களுக்கும் ஃபேமஸான ஒரு நகரம். இந்த நகரத்துல தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு இளைஞர்கள் மத்தியில இருக்கிறோம். தமிழகத்தோட தலையெழுத்தை தீர்மானிக்க போற ஒரு மிகப்பெரிய சக்தியா இளைஞர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 12.5 லட்சம் முதல் முறை வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அந்த வகையில கோவையில இருக்கிற ஸ்ரீ நேரு மகா வித்யாலயா கல்லூரியில இன்னைக்கு நாம இருக்கிறோம். இளைஞர்களோட ஜனநாயகத்தை பத்தின புரிதல் என்ன, தலைவர்களை பத்தின அவங்களோட மதிப்பீடுகள் என்ன, இந்த ஜனநாயக திருவிழாவை அவங்க எப்படி அணுக போறாங்க அப்படின்னு நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். முதல் முறை வாக்களிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பரவசமான அனுபவமா இருக்கா, அல்லது அந்த வாக்காளர் அடையாள அட்டைய வெறும் ஐடென்டிட்டியா மட்டும்தான் பாக்குறீங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க விரும்புறேன். முதல் முறை வாக்களிக்க போறேன் 2026ல. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் அந்த வாக்காளர் அட்டைய பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் ஆட்சியில என்னோட பங்கு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டருங்கிறப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. பிளஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம கைக்கு வந்திருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம நம்மளோட அடுத்த உண்மையா தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். அவங்கள தேர்ந்தெடுக்கிறப்போ அவங்க நமக்கான ஒரு நல்லாட்சியை நலங்குவாங்கிற நம்பிக்கையோட ஒரு டீப்பா அனலைஸ் பண்ணி உண்மையிலேயே நமக்கு யாரு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு லீடரை தேர்ந்தெடுக்க போறோம். அப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்போஸ் பண்ணல. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு யாருக்குமே தெரியறது இல்ல யாருக்கு ஓட் பண்ணும் அப்படின்றத நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 2026ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறோம். ரொம்ப எக்ஸைட்டடா தான் சார் இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் இப்ப வரப்போற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வர லீடர் நாங்க தேர்ந்தெடுக்க போறது கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு. இத்தனை வருஷம் நம்ம வீட்டுல ஒரு 4-5 ஓட்டர் ஐடி இருக்கும். அந்த ஓட்டர் ஐடி பாக்குறப்போ ஒரு எலெக்ஷன் வரும், நம்ம வீட்டுல இருந்து போய் ஓட் போடுவாங்க. இப்போ நமக்குன்னு ஒரு ஓட்டர் ஐடி அந்த ஓட்டர் ஐடியில நான் ஒரு தலைவரை, அடுத்து வரப்போற தலைவரை நான் தேர்ந்தெடுக்க போறேன், என்னோட பங்கு இருக்க போகுது அப்படிங்கறத நினைக்கிறப்போ நிஜமாவே பெருமையா இருக்கு. என்ன தூண்டுச்சு உங்களை ஓட் போடணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டின விஷயம் இது? நான் எதுக்கு ஓட்டு போடணும்னா, நான் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறேன்னா அவன் நம்ம நாட்டுக்கோசரம் நம்ம இதுக்கு உண்மையா செய்யணும் அப்படின்னு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம ஓட்டு ஐடி இருக்கு. அதுக்காக நன்றிங்க. ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு என்னன்னா, நம்ம நேஷன் கொடுத்த ஒரு பவரா நினைக்கிறேன் நம்ம ஓட்டிங். எப்படின்னா இப்போ நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஓட்டு போட்டு நல்லவங்களும் தேர்ந்தெடுக்கலாம் கெட்டவங்களும் தேர்ந்தெடுக்கலாம். அது நம்மளோட பவரா நினைக்கிறேன்.